ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சிகாகோ மாநகரத்தில் தங்கியிருந்தார். அங்கே அவரை ராக்ஃபெல்லர் அப்படிங்கிறவர் சந்தித்தார். ராக்ஃபெல்லர் பிற்காலத்தில் உலகில் புகழ்பெற்ற பெரிய பணக்காரர்களில் ஒருத்தராக இருந்தவர். விவேகானந்தரை பார்க்கும்போது ராக்ஃபெல்லர் அவ்வளோ பிரபலமாகலை. ராக்ஃபெல்லரோட நண்பர்கள் பலர் விவேகானந்தரை பற்றி அப்போ ராக்ஃபெல்லர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எனவே விவேகானந்தரை பற்றி ராக்ஃபெல்லர் நிறைய கேள்விப்பட்டிருந்தார். அப்படின்னாலும் ஏனோ அவர் விவேகானந்தரை சந்திக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினார். விவேகானந்தர் அமெரிக்காவில் பல இடங்களுக்கு போய் சொற்பொழிவுகள் செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு முறை ராக்ஃபெல்லரின் நண்பர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது ஒரு நாள் திடீரென்று விவேகானந்தரை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற தீவிர எண்ணம் ராக்ஃபெல்லருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த வேகத்தில் அவர் விவேகானந்தர் தங்கியிருந்த வீட்டிற்கு போனார். அங்கு அவருக்காக வீட்டின் கதவை வேலைக்காரன் திறந்தான். அந்த வேலைக்காரனை பிடிச்சு தள்ளிவிட்டு ராக்ஃபெல்லர் முன் அனுமதி கூட பெறாமல் விவேகானந்தர் இருந்த அறைக்குள்ளே நுழைஞ்சார். விவேகானந்தர் அப்போது அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அவ்வளோ வேகமாக ராக்ஃபெல்லர் போன பிறகும் விவேகானந்தர் தன் முகத்தை தூக்கி வந்தது யாருன்னு பார்க்கல. இந்த விதம் சிறிது நேரம் கழிஞ்சிச்சு. தலை கவிழ்ந்திருந்த நிலையில் விவேகானந்தர் தலை நிமிர்ந்து கூட பார்க்காம திடீர்னு ராக்ஃபெல்லர் மட்டுமே அறிந்திருந்த அவருடைய கடந்த கால நிகழ்ச்சிகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். இறுதியில் அவர், உங்களிடம் இருக்கும் பணம் உண்மையிலே உங்களுடையது இல்லை, உலகிற்கு நன்மை செய்வதற்காக இறைவன் உங்கள்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாருன்னு சொன்னார். அதனால் உலகிற்கு நன்மை செய்வதற்கு உரிய ஒரு வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அவ்வளவுதான். எனவே நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை உலக நன்மைக்காக செலவு செய்யுங்கள்னு சொன்னார். இந்த விதம் விவேகானந்தர் சொன்னது ராக்ஃபெல்லருக்கு பிடிக்கல. நான் என்ன செய்ய வேணும் என்பதை இன்னொருவர் எனக்கு சொல்வதா அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. எனவே அவர் நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினார். ஆனால் விவேகானந்தரோட ஆன்மீக சக்தி ராக்ஃபெல்லரோட வேலை செஞ்சிச்சு. ஒரு வாரம் கழிஞ்ச பிறகு ராக்ஃபெல்லர் பொது தொண்டு நிறுவனம் ஒன்றுக்கு பெரிய ஒரு தொகையை நன்கொடை அளிக்கணும்னு முடிவு செஞ்சார். எனவே அவர் அதற்கான திட்டங்களை விரிவாக ஒரு காகிதத்தில் எழுதி அதை எடுத்துக்கொண்டு விவேகானந்தரை பார்க்கறதுக்காக போனார். முன்பு போலவே அதே வேகத்தை அவர் மீண்டும் முன் அனுமதியின்றி விவேகானந்தர் இருந்த அறைக்குள்ளே போனார். அன்னைக்கு தினம் விவேகானந்தர் ஏதோ படிச்சுக்கிட்டு இருந்தார். ராக்ஃபெல்லர் தாம் கொண்டு சென்றிருந்த காகிதத்தை விவேகானந்தர் முன்பு வேகமாக வீசி, இதோ இதை படிச்சு பாருங்க, இப்போ உங்களுக்கு திருப்தி தானே, நீங்கள் இப்போது எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார். விவேகானந்தர் அசையவும் இல்லை, ராக்ஃபெல்லரை தலை நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை. அவர் அமைதியாக ராக்ஃபெல்லர் காகிதத்தில் எழுதியிருந்த அனைத்தையும் படித்து முடிச்சதும் அவர், நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதே கிடையாது, நீங்கள் தான் எனக்கு நன்றி சொல்லணும்னு. அதுதான் ராக்ஃபெல்லர் தான் வாழ்க்கையில் அளித்த முதல் பெரிய நன்கொடை ஆகும். ராக்ஃபெல்லர் தன்னிட்டிருந்து செல்வத்தை மக்களுக்கு பயன்படும் வகையில் நல்ல விதத்தில் செலவு செய்கிறதுக்கு விவேகானந்தர் வழிகாட்டினார். எனவே அவர் தான் விவேகானந்தருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நிலையிலேயே இருந்தார். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.